அப்பா பெரிய வீடு கட்டிட்டோம். எவ்வளவு பெரிய வீடுப்பா. இது கட்டி முடித்து எவ்வளவு நாள் ஆச்சு. அது இல்லாம இடம்லாம் நிறைய வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டு பெரிய வீடு கட்டினது இல்லாம எவ்வளவு பெரிய தோட்டங்குது. என்ன இந்த வீடை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த தோட்டத்தை பார்க்கறதுமே ஆளுங்க இருக்கணும் மறிக்குது. நம்மளால முடியாதுப்பா இதெல்லாம் வேலை செய்யறதுக்கு. பெரிய வீடு கட்டிட்டோம், ஒரு பெரிய தோட்டங்குது. இது போய் கிளீன் பண்ணுறோம்னா காலையில போயிட்டு சாயந்தரம் நான் தான் கிளீன் பண்ண மாதிரிக்குது. இதெல்லாம் வேலைக்காவது, இதெல்லாம் வேலைக்காவது. இப்பதான் என்னென்ன சொல்றாங்களே, அதுக்கு ரோபோ இருக்கு, இதுக்கு ரோபோ இருக்கு அப்படின்ட்டு. ஏன் நம்ம வாங்கக்கூடாது? நம்மகிட்ட தான் காசு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா கடைக்கு போய் ஏதோ சொல்றாங்களே அங்க ஒரு ரோபோ இருக்குது அப்படின்ட்டு அந்த ரோபோ போய் பார்க்க போறோம். நம்ம எதுக்கு வேலை செய்யணும்? வேலை செய்யறதுதான் ரோபோ இருக்குது. போய் கடையில போய் பார்க்கலாம். ரோபோ வாங்கிறதுக்கு போறேன். இது இவ்வளவு பெரிய கடையா இருக்குது ரோபோ கடை. 2026 எப்படி இருக்குது, இன்னும் 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு தெரியல. பாப்போம். ரோபோ வாங்கணும். இது நல்லா இருக்குது. இந்த ரோபோ வாங்கிடலாமா? இந்த ரோபோ தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்ணு தெரியல. பாப்போம். ரோபோ வாங்கி போலாம் வீட்டுக்கு. நல்லா நடக்குதுப்பா ரோபோ. சரி, அந்த கடைக்காரர் ஏதோ சொன்னானே, எங்க ஆன் பண்ண சொன்னா? அதான் இங்க இருக்குது, இங்க இருக்குது. இந்த பட்டன் ஆன் பண்ண சொன்னானே. என்னடாப்பா சூப்பரா தொடங்குது ரோபோ. பரவாயில்லையே பரவாயில்லையே பா. வீடு தொடங்கிறதுக்கு நம்ம வீடு தோட்ட வேலை பார்க்கறதுக்கு ஒரு ரோபோ கச்சிச்சுப்பா. போதும் போதும். ரோபோ ரோபோ பேட்டரி இல்ல, இது ஆஃப் பண்ணிடுவோம். அங்கே நெல்லு. பரவாயில்லப்பா, ஏதோ உருப்படியா போனோம். கடைக்கு போய் துடைக்க ரோபோ வாங்கிட்டுக்கிறோம். என்ன வேலை மிச்சம் எனக்கு? வீடு துடைக்கிற வேலை மிச்சம், தோட்ட வேலை மிச்சம் ஆயிடுச்சு. சரி, இன்னொரு ரோபோ போய் வாங்கிட்டு வந்துடலாம். அது என்ன பண்ணுது பாக்கலாம். பாவம், என்ன இந்த ரோபோக்கு சாப்பாடு இல்லாத மாதிரி ரொம்ப மெலிசாக்குது. சரி, இது வாங்கிட்டு போலாம். இது என்னதான் பண்ணு பாக்கலாம். ஒருவேளை அது தொடங்குது, ஒருவேளை பாட்டு எதுவும் பாடுமா? நல்லா நடக்குது ரோபோ, பரவாயில்லையே. கடைக்காரர் வந்து இது கூட இங்கதான் சுவிட்சுக்குதுன்னு சொன்னாரு. என்ன பண்ணுன்னு பாப்போம். வணக்கம் வணக்கம். அடடா வணக்கம் சொல்றப்பா. பரவாயில்லையே. போதும் போதும் போதும். எங்க யாரு பார்த்தாலும் சண்டை போடுறானுங்க, ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்லையாப்பா, இந்த ரோபோ நம்மளுக்கு வணக்கம் எல்லாம் சொல்லுது. அடடா ரோபோ, நீதான் எனக்கு வணக்கம் சொல்லிக்க ரோபோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கிற ரோபோ நானு. எப்படியோ நம்ம வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா வணக்கம் சொல்றதுக்கு ஒரு ரோபோ இருக்குது. எதனா ஊத்திட்டேன், எதனா தொடக்கணும்னா இதை கிளீன் பண்றதுக்கு ஒரு ரோபோ இருக்குது. ஓகேடா, அடுத்த ரோபோ வாங்கிடலாம். அது என்னதான் பண்ணுன்னு பாப்போம். அடா என்ன இந்த ரோபோ ஜிம்முக்கெல்லாம் போற மாதிரி இருக்குதாப்பா? இவ்வளவு கனமா இருக்குது ரோபோ. என்ன பண்ணுன்னு பாப்போம். பரவாயில்லையே, ரோபோ அழகா போகுது டான்ஸ் ஆடினே. கடைக்காரு இது கூட சுவிட்ச் இங்கதான் இருக்குன்னு சொன்னாரு. 2 முறை சுவிட்ச் போட்ட சவுண்ட் வரல. இது வருதான்னு பாப்போம். அடா எப்பா, ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் அர்னால்டு மாதிரி ஜிம்முக்கு போகுதுன்னு சொன்னேன். என்னப்பா ப்ரூஸ்லி பார்த்த மாதிரி இருக்குதாப்பா, இப்படி ஃபைட் போடுது. அவ்வளவுதான், அவனை யாருன்னா வாங்கடா என் பேச்சுக்கு. இந்த ரோபோ வச்சு காலி பண்ணிடுறேன்டா. ஃபைட்டிங் ரோபோடா இது, ரோபோடா. சரி, பெரிய வீடு வாங்கிட்டோம், நிலம் இருக்குது, கிளீன் பண்ணோம் வேலை செய்யணும் அப்படின்ட்டு நம்மளும் ஒரு ரோபோ வாங்கிட்டோம். என்னடான்னா ஒரு ரோபோ வணக்கம் சொல்லுது, ஒரு ரோபோ வீடெல்லாம் தொடங்குது,
ஒரு ரோபோ அட்டகாசமா ஃபைட் எல்லாம் போடுது. சரி, இதெல்லாம் பண்ணுது ஓகே. இது பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் ஆள் வேணுமே. ஏன்னா நம்மளே இவ்வளவு பாத்துக்க முடியாது. இப்பதான் எல்லாத்துக்கும் ஆள் வந்துட்டாங்களே. உடனே மெசேஜ் தட்டினா இல்ல ஆன்லைன்ல போட்டா வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைச்சிடுறாங்களே. சரி, இந்த ரோபோ பாத்துக்கிறதுக்கு, நம்ம வீட்டை பாத்துக்கிறதுக்கு, நம்ம இருக்கிற இடத்தெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளு வந்து வேலைக்கு வேணும்னு போடலாம். போட்டாங்கன்னா யாருன்னா வராங்கன்னா பாப்போம். வேலைக்கு ஆட்கள் தேவை. கூடநகரம் ரோபோவை பார்க்க வேண்டும், வீட்டை பார்க்க வேண்டும். போட்டாச்சு, யாருன்னா வராங்களான்னு பாப்போம். போன் வருது. யார் இது? ஹலோ ஹலோ ஹலோ. யாருப்பா? புது நம்பரா இருக்கு. குட் மார்னிங் சார். சொல்லு தம்பி, யாருப்பா? வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருந்தீங்க. ஆமா, என்னப்பா இது? இப்பதான் நான் சென்ட் ஓகே கொடுத்தேன், அதுக்குள்ள கால் பண்றேப்பா. ஆமா சார். வேலை வேணும் சார் கால் பண்ணேன். அப்படியா? ஏற்கனவே எதனா வேலை செஞ்சிருக்கியா? ஆமா சார், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். எக்ஸ்பீரியன்ஸ் தான். வாப்பா, உனக்கு இத பார்த்து தான் வேலைக்கு கூப்பிடுறேன். ஓகே சார், கண்டிப்பா. நான் 10 நாள் வந்து வெளிநாட்டுக்கு போறேன். சரி சார். அதனால என் வீட்டை பாத்துக்கணும், என் நிலத்தை பாத்துக்கணும். சரி புது ரோபோ வாங்கி இருக்கேன் பாரு. பாத்துக்க சார். இதெல்லாம் பாத்துக்கணும். பாத்துக்க சார். பாத்துக்கணும். சரி சார். பட்டன் இருக்கு பாரு. இந்த பட்டனை மட்டும் அழுத்திட கூடாது. அழுத்த மாட்டேன் சார். எனக்கு என்ன சந்தேகமா இருக்குதே நீ? என்னது சார்? சரின்றது பார்த்தா செய்யவே மாட்டியா? சரி சார், என்ன நம்பி விட்டுப்பாங்க, பாத்துக்க. செய்வேன்னா பட்டன் அழுத்திடுவியா? அழுத்தவே மாட்டேன். அழுத்தவே கூடாது. அழுத்தவே மாட்டேன். இதுதானே, இந்த பட்டன் தானே? ஆமா, அழுத்த கூடாது. அழுத்தவே மாட்டேன். இது என்ன பண்ணணும்னா, வேலைக்கு தூசெல்லாம் படியாம தொடச்சு வைக்கணும். அப்படியா சார்? சார்ஜர் போட்டு வைக்கணும். போடுறேன். வீட்டை பாத்துக்கிறேன். எல்லா வேலையும் நீ செய்யணும். செஞ்சிரு சார். நான் சொன்ன பட்டன் என்ன பண்ண கூடாது. அழுத்தவே மாட்டேன். நம்பி போலாமா? போயிட்டோம், தாராளமா. சார் முதலாளி சம்பளம் சொல்லவே இல்ல. இருப்பா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். ஊருக்கு போயிட்டு வந்து நீ எப்படி பண்றன்னு பாத்து தரேன் உனக்கு. சரி சார். சரியா? நம்பி போங்க. நம்பலாமா? நம்பிக்கையா போங்க. உன்னை பார்த்தா நம்பிக்கையா வரல. போயிட்டு வாங்க. வேலை செய்யறவன் இப்படி பேச மாட்டான். சரி, பாக்கலாம். என்னடா இது? இந்த ஆளு வேற நம்மள தனியா விட்டு போயிட்டான். அது இது வேற ரோபோ வேற வாங்கி வச்சுக்கிறாராம். இதே வேற பாத்துக்கணுமா? 10 நாளைக்கு இந்த வீடு தோட்டம் எல்லாமே நம்மளுக்கு தான் சொந்தம். என்ன பண்ணலாம் இப்போ? ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர வச்சு 10 நாளைக்கு ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இது வேற அமுத்தக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்னத்தான் பண்ணலாமா வேணாமா? சொல்லலாமா வேணாமா? என்ன செத்து போன மாதிரி இது? இது நோயாளி மாதிரி இது, இது கடனாளி மாதிரி இது, அது செத்து போன மாதிரி இது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப நம்மளோட நோக்கம் என்னன்னா, அழுத்தலாமா வேணாமா? அழுத்தலாமா வேணாமா? அழுத்தலாமா வேணாமா? சரி, பார்த்தலாம். நம்ம தைரியமா இது என்னடா பண்ணுகிறீங்க? போச்சு. அட பாவி முதலாளி, என்னடா பண்ணி தொலைஞ்ச? முதலாளி மனுஷன் முதலாளி, என்னடா பண்ண? பட்டு அமுத்த வேணாம் சொன்னீங்க. ஆமா, நான் அமுத்துட்டு முதலாளி. தெரியண்டா, எனக்கு அப்பவே தெரியண்டா. நீ என்ன பார்த்து சரிங்க சார் அப்படின்னு பாரு. அப்பவே எனக்கு தெரியண்டா. அதெல்லாம் பாக்கெட்ல வேற கை விட்டு வந்த பாரு. அப்பவே எனக்கு டவுட் பட்டேன்.
இந்த பையன் நம்ம வேணான்றதான் செய்யும் அப்படின்ட்டு. யாரா நான் சொன்னேன் நான் உன்னை பண்றேன் சொல்லி சாரி முதலாளி, எதுக்கு எனக்கு கேட்காம பண்ண? மன்னிச்சிருங்க. ஒழுங்கா வேலை கேட்டு வர்றது, செய்யறேன்னு சொல்றது, அப்புறம் என் உயிரை வந்து வாங்குறது. மன்னிச்சிருங்க. ஒரு பொறுமை இல்லையா உனக்கு? சாரி முதலாளி. பொறுமையின் வாழ்வு தெரியுமா தெரியாது? அப்போத்துட்டே உனக்கு தெரியாதுங்க. ஒரு பொறுமை இல்ல. ஒரு முதலாளி சொன்னனே, சரி முதலாளி உண்மையா இருக்கலாம், ஒரு விசுவாசம் இல்ல, வேலையில ஒரு உண்மை இல்ல, உனக்கு ஒரு பொறுமை இருக்குதா? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? என் ரோபெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டியே. இந்த மாதிரி தான் நிறைய பேர் வாழ்க்கையில பொறுமை இல்லாம ஏதோ பண்ணிடுறாங்க. அப்புறம் பண்ணிட்டு பிறகு ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறது. உனக்கு சொன்னல ஏற்கனவே இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சாரி முதலாளி. சரி போ, நானே பாத்துக்கிறேன். பொறுமையா இரு. இதுக்கப்புறம் என்ன சொன்ன பேச்சு கேளு. வேலை எல்லாம் உனக்கு இல்ல போ முதலாளி. இதுல வேற சம்பளம் வேற கேக்குறாரு. எவ்வளவு சம்பளம் அப்படின்னு. அநேகமா நான் தான் உன்கிட்ட காசு வாங்கினேன் ரோபோக்கெல்லாம். என்ன பண்ணாரு அந்த வேலைக்காரரு? பொறுமை இல்ல. இன்னொன்னு முதலாளி சொன்னாரா இல்லையா? அவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சார பாத்தியா? கீழ்ப்படியில, பொறுமை இல்ல. அதனால என்ன ஆச்சு? வேலையும் போச்சு, முதலாளிக்கு என்ன ஆச்சு? நஷ்டமும் ஆக்கிட்டாரு. இன்னைக்கு 4வது நாள் என்ன தலைப்பு சொல்லி கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? இருக்குன்னா பொறுமையின் வாழ்வு. ஓகேவா? அப்போ ஏசப்பா வந்து சிலுவைக்கு போறதுக்கு ஒரு பொறுமையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாரு. எல்லாரும் கேக்குறீங்களா? ஏசப்பெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஏசப்பா சிலுவையில கூட என்ன பண்ணாரு? சிலுவையில அடிச்சவங்கிட்ட அன்பா பொறுமையா தாழ்மையா இருந்தால்தான் ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு? ரட்சிப்பு உண்டாக்கி இருக்கிறாரு. நீங்க யாருன்னா பொறுமை இல்லாம இருக்கிறீங்களா? பாய்ஸ் கை தூங்க. யாருக்குன்னா பொறுமை இல்லையா? உங்களுக்கு கேர்ள்ஸ் யாருன்னா பொறுமை இல்லையா? சரி எல்லாரும் முட்டி போடலாமா? எல்லாரும் முட்டி போடுங்க. கண்ணு மூடுங்க.